வெல்கம் டு பேபிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்மளோட சேனலில் முருங்கைக்கீரையை வச்சு ஒரு ஹெல்தியான கஞ்சி செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்கள்: 3 கீத்து தேங்காய், ஒரு தக்காளி, ஒரு சின்ன சைஸ் பட்டை, 7 பல் பூண்டு, 3 காஞ்ச மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 கைப்பிடி முருங்கைக்கீரை, 50 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு அழகு புழுங்கலரிசி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது குழம்பு மிளகாத்தூள் இல்லை, இது கஞ்சிக்காக நான் வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள். இதுக்கு தேவையான பொருட்கள்: 100 மல்லி, 100 காஞ்ச மிளகாய், 50 ஜீரகம். இது மூணுத்தையும் சேர்த்து நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு இந்த மிளகாத்தூளை தான் நான் கஞ்சியில் சேர்க்க போகிறேன். இது உருளைக்கிழங்கு ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை கூட போட்டால் நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அரிசியை மிக்சி ஜாரில் போட்டு குருணையாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். இப்போ இந்த அளவுக்கு குருணையாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்க போகிறோம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு இப்போ நம்ம கஞ்சிக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்க்க போகிறோம். இப்போ தண்ணியை நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்ச அப்புறம் தான் நம்ம அரிசியை இதில் சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போது உடச்சி வச்சுருக்க குருணையை நம்ம சேர்க்க போகிறோம். குருணை நல்லா வேகிறதுக்குள்ளே கஞ்சிக்கு தேவையான பொருட்களை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய், பூண்டு பல், பட்டை, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொரன்னு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். சாதம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம தேவையான பொருட்களை சேர்க்க போகிறோம். எடுத்து வச்சுருக்க மிளகாத்தூளை சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பொடியாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே அரைச்சி வச்சுருக்க இந்த விழுதை சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா கொதிக்கணும். இப்போ எல்லாத்தையும் இதில் சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இது கூடவே ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், கஞ்சிக்கு தேவையான அளவு உப்பை சேர்க்க போகிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உங்களுக்கு தேவையான சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கஞ்சி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம கீரையை சேர்க்க போகிறோம். கஞ்சி நல்லா கொதிச்சிச்சு. இப்போ ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கீரையை நம்ம கஞ்சியில் சேர்க்க போகிறோம். கீரையை சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். கீரை நல்லா வெந்துருச்சு. 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடியை போட்டு மூடிட்டு 5 நிமிஷம் கழித்து தான் பரிமாற போகிறோம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ கஞ்சியை வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். சுவையான, ஆரோக்கியமான, இரும்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரை கஞ்சி ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.